வாங்க, வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி என்னன்னு பார்க்கல வீடியோ. காலையில் மினி விலாகுங்க. நான் எப்போவுமே செய்கிற வேலை எல்லா வேலைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் இழுத்து கொண்டே போட்டுட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனில் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு டெய்லி இந்த வேலை தான் ரொட்டீனாக நடக்கிற வேலை. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டைனிங் டேபிளில் எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் மிச்சம் எல்லாம் போட்டு லஞ்சுக்கெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வெண்பொங்கல் சட்னி, லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் சம்மந்தி செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். டைனிங் டேபிளெல்லாம் எல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு பாத்திரங்களெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்றா போட்டு எல்லாம் நல்லா விளக்கி கழுவி வச்சுட்டுங்க. இது நம்ம எப்போவுமே நம்ம செய்கிற வேலை தான். இது நம்ம சந்தோஷமாக செஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வேலை சுமை கம்மின்னு நம்மளுக்கு தோணும். எனக்கு பிடிக்குங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே கிளம்புறத விட வீட்லேயே இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் கழுவிட்டு அந்த சோப் தண்ணியே ஊற்றி அதுலேயே எல்லாம் சிங்கெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டுருவேங்க. அது தனியாக மஞ்சி வச்சுருக்கிறேன். இந்த வேறையெல்லாம் எதுவும் போட்டு கழுவ மாட்டேன். அவ்வளோதான். எல்லாம் நீட்டாக கழுவிட்டு அந்த சிங்க் பக்கத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு காட்டன் ஒன்று வச்சுருப்பேன் அதுக்குன்ட்டு நல்லா தொடச்சி விட்டு அதையும் மலாசி சைடில் காய போட்டுங்க. அப்படியே நம்ம கிச்சனை பாருங்கள். இனி நான் சுத்தம் பண்ணல பொங்கலுக்கு. எங்களுக்கு பொங்கல் இல்லை இந்த வருஷம். பங்காளி ஒருத்தர் இறந்துட்டாங்க. நாளைக்கு தான் 16. எல்லாம் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் இங்கே வச்சுக்கோங்க. இந்த ஆயில் பாட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். 2 நாள் கழிச்சு தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். துணியெல்லாம் காலையில் துவைச்சி போட்டேங்க. அதுவும் காஞ்சிருச்சு. ஒரு 2 செட்டு துணி இருந்துச்சு தேய்க்கிறதுக்கு, சாரியும் சுடிதாரும். அதையும் தேய்ச்சிட்டு இத்தனை வேலையை செய்கிறோமே, நம்மளை கொஞ்சம் கேர் பண்ணிக்கணுமில்ல. ஹவுஸ் ஒய்ஃப்னால் எதுவுமே பண்ண மாட்டேன், வீட்டையவே சுத்தம் பண்ணுவேன்னு நினைக்கக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் நான் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஃபேஸுக்கு ஏதாச்சும் போடுவேன் நான் வீட்டில் இருந்தால். தக்காளி அந்த மாதிரி ஏதாச்சும் போடுவேன். இன்றைக்கி பார்த்த பனிக்காலம் அதிகமாக இருக்கிறதுனால நிவ்யா போட்டுட்ருக்குறேங்க. நல்லாயிருக்கு ஃபேஸு. நிவ்யா கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டு அப்படி போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. இன்றைக்கி போய் அடுத்தது வீட்டையெல்லாம் கூட்டி விட்டு ஹீட்ரு போட்டு விட்ருக்கேன். சரி, அதுக்குள்ளே கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.